உங்களுடைய முதுமை காலத்தில் நீங்கள் 2 காலமாக நடக்க முடியாத போது ஒரு ஊன்றுகோல் உங்களுக்கு தேவைப்படும். 2 காலம் ஒன்று சேர்த்து 3ஆவதாக ஒரு புள்ளி வைப்பதனால் அது ஊன்றுகோல். அதனால் அது ஆய்வு எடுத்தால் 3 புள்ளியை வைத்து கொடுத்திருக்கிறார்கள். எனவே உயிர் தொடங்கி முதுமையை எட்டுகிற வரையிலும் உங்களுக்கு என்னென்ன சொற்கள் தேவைப்படுகிறதோ, என்னென்ன பாவங்கள் இருக்கிறதோ அத்தனையும் அடக்கி இருப்பதனால் அது உயிரெழுத்துன்னு சொல்லுவோம். இந்த உயிரெழுத்துல குறில் எழுத்து நெடில் எழுத்து இருக்கு இல்லையா? இந்த குறில் எழுத்து நெடில் எழுத்து எதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா தமிழ் சினிமாவில் நான் 2000 பாட்டு எழுதியிருக்கேன். நீங்க இன்னும் 10,000 பாட்டு எழுதிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சது எது குறில் எது நெடில்னு எனக்கு தெரியும். அவ்வளவுதான் நான் பாட்டு எழுதுறதுக்கான அடிப்படை காரணம். உலகத்துல என்னென்னமோ கண்டுபிடிப்பு வந்துருக்கு இல்லையா? நீ கையில வச்சிருக்க, காதில் போட்டுருக்கிறேன், நடந்து போகும்பொழுது, பிரயாணம் பண்ணும்பொழுது, பக்கத்து வீட்டில் ஏற்ற வீட்டில் டிவி பார்க்கும்பொழுது, இப்படி உலகத்துல அல்லது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க என்னெல்லாம் சந்திக்கிறீங்களோ அத்தனையும் 20 ஆண்டுகளுக்கு முன்போ 30 ஆண்டுகளுக்கு முன்போ இல்லாத இல்லையா? எல்லாமே பேசுபுதுசா இருக்கு. எல்லாத்தையும் பயன்படுத்த ஆரம்பிச்சோம். கையில ஒரு செல்போன் வச்சுக்கிறோம், அதுல வாட்ஸ்அப் அனுப்புறோம், மெசேஜ் போடுறோம், அளவு சொல்றோம், பேசுறோம், எல்லாமே செய்யணும். இவ்வளவு உலகத்துல இவ்வளவு கண்டுபிடிக்கப்பட்ட போது இந்த உயிரெழுத்துன்னு ரொம்ப வருஷமா வெறும் 12 எழுத்தையே சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு எழுத்தை வந்து கொடுக்குமா இல்லையா? உயிரெழுத்துல அல்லது மெய் எழுத்துல அல்லது உயிர்மை எழுத்துல ஒரு எழுத்து கூட கூடியிருக்குமா இல்லையா? அதை யாராவது கண்டுபிடிச்சிருக்கணுமா இல்லையா? ஏன் கண்டுபிடிக்கப்படவே இல்லை? 247 எழுத்துக்கிறது எங்க அப்பாவும் சொன்னாரு, நானும் சொன்னேன், நாளைக்கு என் மகளும் சொல்லுவா, எங்க தாத்தாவும் சொன்னாரு, முப்பாட்டும் சொன்னாரு, அதுக்கு முன்னாடி சொன்னாரு. இப்படி 12 காலமாக இந்த எழுத்துக்களுடைய ஓசை மாறவே இல்லை. இது எப்படி சாத்தியப்படும் யோசிச்சு பாருங்க. எத்தனையோ ஆயிரம் பாசுரங்கள் எல்லாம் எழுதிக்கிறோம், எத்தனையோ ஆயிரம் கவிதைகளை எழுதிக்கிறோம், எத்தனையோ ஆயிரம் கதைகள் கட்டுரைகள் எல்லாம் இந்த முடிவில் எழுதிட்டே இருக்கும். ஆனா ஒரு எழுத்து கூட கூடவே இல்லையே, ஒரு ஓசை கூட கூடவே இல்லை. எப்படி அதை கண்டுபிடிச்சிருக்கீங்க? ஒண்ணு இந்த மொழியை உருவாக்கிட்டு நம்ம பேச ஆரம்பிச்சோமா, இல்ல பேச ஆரம்பிச்சதுக்கு மொழியை கட்டமைச்சோமா? தமிழ்ங்கிற இந்த 3 சொல்லுக்குள்ள இவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியம் புரிந்திருக்கிறது. இந்த ஆச்சரியங்களை நீங்கள் உணர்ந்து கொண்டாலே நீங்கள் தமிழனாக பிறந்ததற்காக நீங்க பெருமிதம் கொள்ளக்கூடிய அத்தனை விஷயங்கள் அடங்கியிருக்கு. ரொம்ப சுவாரஸ்யமா நான் ஒரு விஷயத்தை சொல்றேன். உலகத்தில் 5617 மொழி பேசப்படும். 5617 மொழி பேசப்படுது. ஏறக்குறைய ஒரு 750 கோடி பேர் இருப்பாங்க. இந்த 750 கோடி பேர் பேசக்கூடிய மொழிகளில் தமிழை பேசுகிறவர்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா வெறும் 12 கோடி பேர் இருப்பாங்களா? அதிகபட்சமாக நான் சொல்றேன், 12 கோடி பேர். யோசிப்பாங்க, 5617 மொழிகள் பேசக்கூடியதில் வெறும் 12 கோடி பேர் மட்டுமே பேசக்கூடிய இந்த தமிழ் மொழி உலகத்தின் மூத்த மொழியாக 12 காலமாக இருந்து வந்திருக்கிறது என்றால் இதன் அடிப்படை தொன்மை, இதன் செறிவையெல்லாம் நம்ம கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு இருக்க எல்லா தயக்கங்களும் வெளியே போயிடும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை பற்றி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க.